எவ்வளவு பெரிய கஷ்டத்தை தாங்குகிறாயோ அவ்வளவு பெரிய சந்தோஷம் அதற்கு பின்னால் உனக்கு காத்திருக்கிறது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, நப்பன் கந்தன் இன்று என்னை நீ விளையாட்டாக நினைத்து தள்ளிவிடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க இந்த கந்தன் உன் முன்னால் நிற்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எந்த அளவிற்கு முக்கியமான விஷயங்கள் என்பதனை நான் நன்கு அறிவேன். இதையெல்லாம் நீ வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, வேண்டாம் என்று எண்ணி ஒதுக்கி வைத்தாலும் சரி, எந்த விஷயம் உனக்கு சரியானது என்று இந்த கந்தன் நான் நினைக்கின்றேனோ அதை எப்பொழுதும் உன் கைகளில் நான் ஒப்படைத்து கொண்டே இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன் வெற்றியை உறுதி செய்கின்ற இந்த நேரம் இனி உன் வாழ்க்கை உன் வசமாக மாறப்போகின்ற அழகான தருணமாக இருக்கப் போகின்றது. நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற புரிதல் உனக்குள் இல்லை என்றால் இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ கண்டு புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் பொழுது உனக்காக உன் வாழ்க்கையை நீ ரசித்து ரசித்து வாழக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. எப்பொழுதுமே வாழ்க்கையில் சில அவமானங்கள் தான் கற்றுக் கொடுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை. அப்படித்தான் இந்த வாழ்க்கையும் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது பல அவமானங்களிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், உன்னை தேடி வருகின்ற இந்த அப்பனை உதாசீனம் செய்யாமல், எப்பொழுதுமே நமக்கு தெய்வம் இதையாவது செய்து கொடுத்து நம்மை மீட்டு கொண்டு வந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் மட்டும்தான் நான் உன்னோடு இருந்து இந்த விஷயத்தை உனக்கு உறுதி செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. காரணமில்லாமல் எதையும் இந்த கந்தன் உன் முன்னால் எடுத்து கொண்டு வருவதில்லை. தேவையில்லாமலும் எந்த ஒரு விஷயத்தையும் உன் முன்னால் நான் எடுத்துச் சொல்வதும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்க்கின்ற இந்த நொடிப்பொழுதை உன்னுடைய வாழ்க்கையில் நீ உனக்கான நொடிப்பொழுதாக மாற்றிவிட வேண்டும். அந்த திறமை உனக்குள் இருப்பதனால்தான் இந்த கந்தன் எப்பொழுதும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். அதனால்தான் எப்பொழுதும் நான் உன் கண்களில் பட்டு கொண்டிருக்கின்றேன். இதுவெல்லாம் நடக்கும் என்று நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாயல்லவா? ஏனென்றால் ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு வாழ்க்கை சொல்கின்ற விஷயங்களை அப்பன் தெளிவாக உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன். இனி வரக்கூடிய நேரங்கள் இப்படித்தான் இருக்கும் என்பதனையும் நான் விளக்கமாக உனக்கு சொல்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது எந்த நிலையிலும் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு உணர்த்துகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் இன்று உனக்கு பிரச்சனைகள், நாளை அது மிக பெரிய சந்தோஷமாக உனக்கு மாறப்போகின்றது. எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை இழக்க வேண்டும் என்றால் என் குழந்தையே, அதை நீ இழப்பதில் எந்த தவறும் கிடையாது. உனக்கு வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கும் பட்ட அவமானங்களுக்கும் நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் என்றால் அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையும் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கத்தான் செய்யும். அது நீ உணர்ந்து விட்டாயானால் உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுக்கிறது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். யாரும் இங்கு யாருக்கும் எதற்காகவும் அடிமையாக இருந்துவிட மாட்டார்கள். அவரவர் பிரச்சனைகளை அவரவர்கள்தான் சமாளித்து ஆக வேண்டும். அவரவர் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்கள்
யார் மனதையும் காயப்படுத்தாது அவர்களை தவிர என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிரியமே, இப்பொழுதும் கூட வாழ்க்கையில் உன்னை பற்றி ஒருவர் உன் பின்னால் பேசுகிறார் என்பது உனக்கு மனதில் மிகுதியான வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றதல்லவா? ஆனால் உண்மையில் இது போன்ற ஒரு விஷயம்தான் ஒருவருக்கு மிக பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்கும், மிக பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுது நீ எந்த இடத்திலிருந்து என்னவாக மாறினாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எந்த சூழ்நிலை உனக்கு என்ன சொல்லி கொடுத்தது என்பது உனக்கு தெரியும் பொழுது இந்த வாழ்க்கையில் எப்படி இது போன்ற விஷயங்கள் நடந்தது என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். இத்தனை நாளும் நீ பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நீ என்ன கேட்டாலும் அதை உனக்கு இந்த கந்தன் நிச்சயமாக அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. யார் நினைத்தாலும் சரி, இது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் சரியாகவே நடந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்க வேண்டாம். இந்த வாழ்க்கை கொடுப்பது எல்லாம் உனக்கு சரியாகத்தான் கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக மனதளவில் உணராமல் சென்று விடாதே. என்னதான் நடக்கிறது இந்த வாழ்க்கையில், என்னதான் நடந்து நம்மை காயப்படுத்தியது இந்த வாழ்க்கையில் என்று எண்ணி எண்ணி என் குழந்தை, மனதளவில் நீ பட்ட அத்தனை துன்பங்களுக்கும் இன்று உனக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும். இனி அடுத்தது என்னவென்று உன்னால் நிச்சயமாக யோசிக்க முடியும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். யார் நினைத்தும் இங்கு எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு தீர்வுகளை தந்துவிட முடியாது. ஆனால் நீ நினைத்தால் அத்தனை தீர்வுகளையும் ஒரு சேர உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக உனதாக்கிட முடியும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, எதுவுமே இங்கு பலவிதமான விஷயங்களை உள்ளடக்கி அவரவர் தேவைக்கு ஏற்ப ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். யாருக்கும் நின்று பக்கத்தில் வருகின்றவனுக்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்கு நேரமில்லை. அவர்களுக்கான இந்த சுயநல ஓட்டத்தில் என் குழந்தை, நீயும் பயணித்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறக்காதே. நீ மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதனை செய்யும் பொழுது அதை பெறுவதற்கு யாருக்கும் எந்த விதத்திலும் தைரியம் இல்லை என்றால் அவர்கள் பக்கம் ஏதோ தவறுகள் இருக்கிறது என்று அர்த்தம். அதனால் நீ யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு தேவையில்லாமல் முன்னின்று கொண்டிருக்காதே. உனக்கான நேரம் வரும் பொழுது, உனக்கான சூழ்நிலை வரும் பொழுது தெய்வம் நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்த நொடியிலும் உனக்கு வாழ்க்கையில் நன்மைகள் நடந்தே தீரும். எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பல உண்மைகளை எடுத்துச் சொல்லியே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான். இனி நடக்கக்கூடிய விஷயங்களும் உன்னுடைய நன்மைக்குத்தான். வரக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் உன் உண்மையை உனக்கு எடுத்துச் சொல்வதற்காகத்தான். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நீ சரியான முடிவை எடுத்திருக்கிறாயானால் பேரதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்காமல் போய்விடுமா? நடத்தாமல் தான் அந்த கந்தனால் நம்மை தடுத்து நிறுத்திவிட முடியுமா? நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். உனக்கு கந்தனின் அருளாலும் உன் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றி
கிடைத்தே தீரும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.